இந்த வாரம் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு படம் கண்டினியூஸாக வந்து நான் ஒரு 1 மந்த்தாக வந்து ப்ராஃபிட் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு ட்ரேட் கூட வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஓரளவு ஸ்டாப் லாஸ் அதாச்சும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆனாலும் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த வாரம் ஒரு 2 ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அது என்ன ரீசன், எதனால் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, அப்போது வந்து என் மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்ட்டு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜூன் மந்தில் வந்து நான் நிறையா ட்ரேட் எடுத்தேன். எல்லா ட்ரேடுமே வந்து ஒரு ப்ராஃபிட்டில் தான் முடித்தேன். ஒரு சில ட்ரேடு வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடும். ட்ரெண்டு சேஞ்ச் ஆனாலும் ப்ராஃபிட்டில் தான் வந்து நான் க்ளோஸ் பண்ணேன். ஆனால் இந்த வீக் வந்து வெறும் 2 ட்ரேடு தான் எடுத்தேன். யூஎஸ்டி கேடு ஒன்று, அப்புறம் யூஎஸ்டி கேடு ஒன்று, அப்புறம் யூரோ யூஎஸ்டி ஒன்று. 2 ட்ரேடு தான் எடுத்தேன். அந்த 2 ட்ரேடுமே வந்து லாஸ். அந்த நான் லாஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். யூரோ யூஎஸ்டியோடைய சார்ட்டு இப்போ லைவாக வந்து போயிட்டுருக்க ஒரு சார்ட்டு. நான் வந்து இதுக்கு முன்னாடி அதாச்சும் போன வீக் வந்து நான் அனலைஸ் பண்ணி வச்சேன் யூரோ யூஎஸ்டியோட சார்ட்டு. இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டரில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிட்ட அப்புறம் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். கரெக்டாக நெக்லைனும் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ட்ரேட் எடுத்த ஒரு சில அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் கேண்டில்லாம் கழிச்சு ஃபுல்லாக வந்து பை கேண்டிலாகவே கொடுத்துருந்தது. சரி, இந்த ஜூன் மந்த்து ஃபுல்லாக வந்து நம்ம ப்ராஃபிட்டாக இருந்தோமே, நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஓகே இந்த 1 மந்த்து ஃபுல்லாக வந்து ப்ராஃபிட்டா நமக்கு அப்படின்ட்டு ஒரு தாட்டில் இருக்கலாம் அப்படி தான் நான் நினச்சேன். சரி, ஜூன் மந்த்து ஃபுல்லாக ப்ராஃபிட்டில் இருந்தோமே, இது என்ன ஃபுல்லாக லாஸ்லேயே போயிட்டுருக்கு இந்த ஒரு ட்ரேடு அப்படின்ட்டு நினச்சி க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா, ட்ரெண்டெல்லாம் சேஞ்ச் ஆகலை. ஸ்டாப்பில் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓகே ஒரு சின்ன ஒரு லாஸ்லேயே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் கேண்டில் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு கேண்டில் ஃபுல்லாமே வந்து ஒரு செல் கேண்டில். கவனிச்சிங்களாவே தெரியும், ஃபுல்லாமே வந்து ஒரு செல் கேண்டில். நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இது நான் ப்ராஃபிட்டே வரலனாலும் ஒரு லாஸில் முடிச்சிருக்க மாட்டேன். ஒரு நியூட்ரலாக கரெக்டாக வந்து நான் எடுத்த ப்ரைஸுக்கு கீழேயே வந்திருக்கு. இது வந்து இங்கே தான் நான் வந்து எடுத்த ப்ரைஸுக்கு கீழேயே வந்து வந்திருக்கு. அட்லீஸ்ட் ஒரு லாஸே இல்லைனாலும் ஒரு ப்ராஃபிட்டே இல்லைனாலும் லாஸில் முடிச்சிருக்க மாட்டேன். இதில் வந்து என்னோடய வெயிட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை இல்லாதனால இந்த ஒரு ட்ரேட் வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம வந்து பண்ணி வச்ச அனலைஸ் வந்து தப்புடா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுடா அப்படின்னா கூட ஒரு மனசு திருப்தியாக இருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து இதை வந்து திருத்திக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகலை, ஆனால் ட்ரெண்டே சேஞ்ச் ஆகி ஒரு நியூட்ரலில் வந்துச்சு அப்படின்னும்போது ஏற்றுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இதை நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நடந்திருக்கும். அதான் உங்களுக்கும் வந்து சிமிலராக இருக்கணும், உங்களுக்கும் எனக்கும். நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, யூரோ யூஎஸ்டி தான் அப்படி நடந்துச்சு. யூஎஸ்டி கேடும் வாச்சு ப்ராஃபிட்டில் வந்திருக்கலாமே அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா அது இதை விட ஒரு பெரிய கதை. அது 2 வீக்ஸாக வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். யூஎஸ்டி கேடு கண்டினியூஸாக வந்து ப்ராஃபிட்டில் தான் இருந்தது. ஒரு 500-600 பிப்புக்கு மேலே கண்டினியூஸாக வந்து ப்ராஃபிட்டில் தான் இருந்தது. லாஸே வந்து அந்தளவுக்கு வரல, கொஞ்சம் மைனஸாகவே போகலை, ஃபுல்லாமே வந்து ப்ராஃபிட்டாக தான் இருந்தது. யூஎஸ்டி கேடோட சார்ட்டை பார்ப்போம். யூஎஸ்டி கேடோட சார்ட்டு இது வந்து கண்டினியூஸாக இங்கே எடுத்த ஒரு ட்ரேடு கண்டினியூஸாக வந்து ப்ராஃபிட்டில் தான் இருந்தது. ஓகே, அப்படியே வந்து ஒரு செல் கேண்டிலாகவே வந்ததுனால இது வந்து ரொம்ப வந்து இதாகலை, ரொம்ப டவுன் ஆகலை. ஒரு 300 பிப்பு மட்டும்தான் வந்து மைனஸில் போய்ட்டு இருந்தது. சரி, ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாச்சும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலைன்னு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன், ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடும் அப்படின்ட்டு. அப்படியே வந்து அடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே வந்து பை கேண்டில். இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் முடிய வேண்டிய ஒரு ட்ரேடு தான். இருந்தாலும் நம்மளோட பொறுமை இல்லாத போது, நம்மளோட மைண்ட் செட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாத போது அந்த ட்ரேடு வந்து லாஸ் ஆக தான் செய்யுது, என்ன தான் நம்ம அனலைஸ் பண்ணி வச்சாலும். ஆனால் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம்னு இல்லை, இதேமாதிரி நிறைய டைம் நடந்தாலும் ஒரு பீரியடில் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்போம். ஓகே, இல்லை இது கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் தான் இருக்கும், இது லாஸ் ஆக வந்து நம்மகிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயத்தால் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஜெயிக்க முடியும், ஆனால் எல்லா டைமுமே ஜெயிக்க முடியுமா அப்படின்றது ஒரு டவுட்டு தான். அதுக்கு இதுவே ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். கண்டிப்பாக உங்களோட ட்ரேடும் இந்த மாதிரி ஆகிருக்கும். சரி, நெக்ஸ்ட் ட்ரேட் போடலாம் அப்படின்ட்டு நான் இருந்தேன். ஆனால் வந்து நான் போடலை. ஏன்னா ஆல்ரெடியே வந்து அது ஒரு 800, இது ஒரு 500, 1300 பிப்புக்கு மேலே ஆல்ரெடியே வந்து மைனஸில் இருக்குது போர்ட்ஃபோலியோன்னும் போது. நெக்ஸ்ட்டு இன்னும் ட்ரேடு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறமும் வந்து நம்ம மைண்ட் செட் வந்து இருக்க முடியாது. அதனால் இந்த ஒரு வீக் வந்து நான் ட்ரேடு போடல, ஒரு 2 ட்ரேடு தான் போட்டேன். அந்த 2 ட்ரேடுமே வந்து லாஸ்.
இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் வந்து ஜூன் மந்தில் வந்து பண்ண ஒரு ப்ராஃபிட்டில் 50% ப்ராஃபிட் வந்து இந்த 2 ட்ரேடில் வந்து நான் லாஸ் பண்ணிட்டேன். நம்ம என்ன தான் அனலைஸ் பண்ணி வச்சாலும் நம்ம மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் வந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்கவே முடியும்.